விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போதைப்பொருள் உற்பத்தி, கடத்தல், விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஒழிக்கும் வகையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது காவல்துறை சார்பாக அணிவணக்க மரியாதை அளிக்கப்பட இருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் சார்பாக தற்போது பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது மாநிலம் முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு போதைப் பொருட்கள் ஒழிப்பு உறுதிமொழியை வழங்க உள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாணவர்கள் தற்போது இந்த உறுதிமொழி நிகழ்வில் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். இங்கு அனைவருக்கும் மத்தியில் உறுதிமொழி எடுக்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். உறுதிமொழியை ஏற்க அனைவரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி ஜேபி பொறியியல் கல்லூரி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஈயாப்பா அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சு அசோக்குமார் அவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் திரு மா வீராசாமி அவர்கள், சார் ஆட்சியர் தென்காசி திருமதி வைஷ்ணவி பால் ஈயாப்பா அவர்கள், திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் முனைவர் தண்டபாணி அவர்கள் ஆகியோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போதைப் பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மாணவர்களின் ஊமை நடிப்பு கலை, மைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போதைப்பொருள் தடுப்பு குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஈயாப்பா அவர்கள் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார்.